ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து -2 அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ எப்போவுமே மோஸ்ட்டாக வந்து ஸ்னோ வந்து நைட்டில் தான் பெய்யும் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து காலையில் தான் பெஞ்சிருந்து, காலையிலேருந்து ஒரு சாயந்தரம் வரைக்கும் பெஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சாமி மாதிரி இருக்குது பார்க்கும்போது. கேரட்டாச்சும் வச்சிருக்கேன். அப்போ அங்கேருந்து கீழே டீ ப்ரிப்பேர் பண்ணி அதை குடிச்சிக்கிட்டு அதையும் நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு காலையில் இப்படியே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி ஸ்னோ பொழிய நிப்பாட்டி இப்போ தேங்கி வைக்கல, ஸ்னோ பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது, அப்படியே இன்னும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ டோக்கியோவில் இந்த மாதிரி ஆகும் நான் நினச்சே பார்க்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்ததுனால அப்படியே டயரில் வந்து படுத்து நல்லா தூங்கியாச்சு. காலைல எந்திரிச்சு பார்த்தா வெளியே பால்கனி வந்து பார்த்தா வெள்ளையேன்னு இருந்தது ஊரே. ஸோ என்னன்னா இன்றைக்கி வந்து காலையில் விடிய காலையிலேருந்து நல்ல ஸ்னோ, சூப்பரான நல்ல ஸ்னோ இருந்தது. ஸோ அதனாலேயே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருந்தது. ஸோ அப்படியே பால்கனிலேருந்தே ஒரு 2-3 வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே சைட் பை சைடு டீ ப்ரிப்பேர் பண்ணி அதை குடிச்சிக்கிட்டு அதையும் நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு காலையில் இப்படியே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்னோ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்னோ நேற்றே வரல, கொஞ்சம் வர வேண்டியது, அந்தளவுக்கு பெய்யல. பட் இன்னைக்கு காலையில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சூப்பராக நிறைய வந்துருச்சு. சரி, இனிமேல் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கீழே இறங்கி வந்தாச்சு. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் 4 சீசனுக்கு வித்தியாசமான 4 காரில் வரும். ஸோ எப்பவும் இந்த வின்டருக்கு வந்து பியூர் ஒயிட், அதாவது ஸ்னோவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோவை எடுத்து அப்படியே யார மேலே அடிக்கலாம்னு தோணும். ஓகே, அப்படியே உருட்டிக்கிட்டே ஸ்னோமேன் செய்வோம். கைக்கு எரியலையாண்ணா? அண்ணாக்கு எப்படி கை உருட்டான்னு தெரியல. எரியுதா அவனுக்கு? கை எவ்வளோ எரிச்சல்னா 2 லேயர் க்ளவுஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து -2 அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ எப்போவுமே மோஸ்ட்டாக வந்து ஸ்னோ வந்து நைட்டில் தான் பெய்யும் அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து காலையில் தான் பெஞ்சிருந்து, காலையிலேருந்து ஒரு சாயந்தரம் வரைக்கும் பெஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு நல்லா பெஞ்சுது. ஸோ இது ஒரு சண்டேனால காலையில் யாரும் அந்தளவுக்கு கும்பல் இல்லை, நல்லா தூக்கத்தில் இருந்திருக்காங்க. நாங்கள் எந்திரிச்சு சீக்கிரம் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் கும்பல் கம்மி காலையில். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவேன். சின்ன பசங்க மோஸ்ட்டாக பஸ்ஸில் போவாங்க, பட் நான் சைக்கிளில் தான் போகிறேன். ஸோ இந்த ஸ்னோவில் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப லைக் கேர்ஃபுல்லாக போகணும், இல்லைன்னா வலிக்கி விட்டு கை உடச்சி விட்டுரும் நம்மளுக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இந்த வாட்டி ஸ்னோமேன் செய்யும் போது தம்பி ஹெல்ப் பண்ணவே இல்லை. போன வாட்டி பெருசாக செஞ்சோம், அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணான். அப்படி நானும் கொஞ்சம் உருட்டிக்கிட்டே பண்ணேன். இன்றைக்கி வந்து ஹெல்ப்பும் பண்ணல. இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப குளிர்னால என்னால் இது பண்ண முடியல. பாடிக்கிட்டு போகல ஃபர்ஸ்ட் நம்ம இங்க தான் இருக்கோம். இதுவே
போன தடவை பாதி எடுத்துக்கிட்டு அவங்க யாரோ ஒன்று செஞ்சு வச்சிருந்தாங்கல்ல. நம்ம மட்டும் செஞ்சோம். அது ஓகே. இதுவே கேரட் அங்கதான் இருக்கு. இங்க மூஞ்சே பெருசா கேரட். அப்படியா? ஏதாவது குச்சி உடச்சா வைக்கலாம். ஒவ்வொருத்த முடிஞ்சிச்சு. சாமி மாதிரி இருக்கு பார்க்கும்போது. கேரட்டாச்சும் வச்சிருவேன். அப்போ அங்கேருந்து கீழே பில்டிங்ல இருந்து கீழே தூக்கி போட்டாரு, உடஞ்சிச்சு. அது இல்லாம நம்ம செஞ்சதை போன வேற லைவ் சைஸ்ல பெருசா ஹியூமன் சைஸ் செஞ்சோம். இந்த வாட்டி முடியலங்க. இப்போ இன்னும் கரெக்டாக பேஞ்சிட்டே இருக்கு, அவ்வளோ குளிர். அதனால கையெல்லாம் எரியுது. ஸோ இன்றைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம். அப்போ பனி பெய்யல, சும்மா நம்ம பனி பேஞ்சு பாஞ்சு கீழே தேங்கி இருந்தது. இன்னைக்கு பெய்ய நல்லா காலையில் வந்து குளிர் உனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணி இங்கே ஜப்பானில், டோக்கியோவில் ஆக்சுவலி. ஸோ இப்போவுமே அதாவது ஸ்னோ பொழிய நிப்பாட்டி இப்போ தேங்கி வைக்கல, ஸ்னோ பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது, அப்படியே இன்னும் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனாலேயே கொஞ்சம் இன்றைக்கி ஸ்னோ ரொம்ப நிறையாவே வந்துருச்சு, ரொம்ப நேரமும் இருந்தது. ஸோ இப்போ லைக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர் இல்லாமல் இருந்தது. போக அப்படி நல்லா கையில் விரைச்சிருச்சு. ஓகே, நம்ம நிறைய சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் அதாவது ஃபோட்டோ எடுக்கலாம், அப்புறம் வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக எண்ணில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு என்ன அந்த ரீல்ஸோட கேமராமேன் வேலை தான். ஸோ அதை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த சண்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சண்டேவாக போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மற்ற எல்லா வீடியோ பாருங்கள். பாய்.